ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் கீழே, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த முட்டை மசாலா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரே ஒரு தோசைக்கல், முட்டை, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா அந்த ஓடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நாலு முட்டை, 5 முட்டை, 3 முட்டை எத்தனை முட்டை வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இந்த மாதிரி முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருங்க. தோசைக்கல் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தூள் உப்பு. அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. முட்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிடணும். ஸோ சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாயில் வந்து நல்லா கடிக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மஞ்சக்கரு இருந்தால் கூட இந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம்லாம் வந்து இதில் ஒட்டிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக இருக்குங்க. நல்லா குயிக்காக டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்கள்லாம் கூட இது அதிகமாக காரம் இல்லை பார்த்திங்களா, அதனால் குழந்தைங்களுக்குலாம் கூட இது நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு தவா, அதாவது தோசை தவா இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.